தன்னுடைய தந்தைக்கு சுட்டி காட்டுகிறான். எப்படி? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏனுடைய மலரால் உனை நான் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே என்று அந்த குழந்தை சொன்னது என்றால் எதற்காக இந்த வரலாறை சொல்லுகிறேன்னா, 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை இப்படி சொல்லிக் கொடுக்குது. இதுதான் வள்ளலார் 3 வயசு குழந்தையா இருக்கும் போது அவரை வடலூர் அந்த சிதம்பரத்துக்கு குழந்தையாயிட்டு போகும்போது எல்லாரும் சிதம்பர ரகசியம் பார்க்கும்போது இந்த குழந்தை கலகலவென சிரிக்கிறது. எல்லோரும் நினைக்கிறார்கள், ஏன் இந்த குழந்தை சிரிக்கிறது என்று கேட்டால், எல்லோரும் அதை கடவுளாக பார்த்தார்கள். ஆனால் வள்ளலார் மட்டும்தான் இவர் என்னுடைய தந்தை. யாரு? இவன் என்னுடைய தந்தை, இவனால் தான் நான் இந்த உலகத்துக்கு வருவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் கடையாகி இருந்தேனுக்கே அருள் புரிந்து. ரேஷன் கடை இருக்குது, ரேஷன் கடையில் லைனா ஜனங்க நிற்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அந்த பொங்கலுக்கு பணம் இப்போலாம் ரொம்ப க்ரௌட் இருக்கும். அந்த மாதிரி ரேஷன் கடையை மாதிரி நீளமாக மக்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி வள்ளலார் சொல்கிறார், நானும் இறைவனை நோக்கி நின்று கொண்டிருந்தேன். ஆனால் இறைவன் என்ன பண்ணாரு, இப்போ ரேஷன் கடைக்காரர் கடைசியாக நின்றுங்கிற ஆளை கூப்பிட்டு இந்தாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் கடை ஃபுல்லாக நீயே எடுத்துக்கோ, நீயே எடுத்துக்கின்னு யாருக்காவது ஏதோ குடியில் நீயே எடுத்துமோன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அதே போல இறைவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் என்னை அழைத்தார். என்னை அழைத்து இந்த உலகத்துக்கே சன்மார்க்கத்துக்கே நீ தலைவனாக இரு, நீ இந்த உலக உயிர்களை எல்லாம் சன்மார்க்கத்தை நோக்கி பயணிக்க செய், நீ உயிர்கொலை செய்யாதவற்றை போதிக்க வேண்டும், வயிறு பசித்தால் அவர்களுக்கு சோறு போட வேண்டும் என்று இந்த உலகத்தில் இறைவன் என்னை போதித்தானே. அந்த ஒரு சிவனடியார் விபூதியை தடவி அந்த சிவனடியாருக்கு வயிறு ஆற அவர்கள் தாயார் திரு அமுது கொடுத்தார்கள். அதனாலே சிவனுடைய அருளினாலே அந்த குழந்தை வள்ளல் பெருமான் தோன்றினார். 3 வயதிலே சிதம்பரத்துக்கு செல்லுகிற போது எல்லோரும் இறைவனை வழிபட, ஆனால் இந்த குழந்தை மட்டும் தன் தந்தையை பார்த்து சிரிப்பதை கண்டுகொண்டு, இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு தேவையான குழந்தை. ஏன்னா பாருங்க, முதல்ல தன்னை அறிந்து வள்ளல் பெருமான் அறிகின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் எது? அது ஆசை. அந்த ஆசையை அருமீன்கள் அருமீன்கள் அருமீன்கள். ஆசையை அறுத்தால் ஒழிய காமம், மதமாச்சரியம், லோபம், நான் தான் என்கிற அகங்காரம் இவை விட்டால் ஒழிய இறைவனை நாம் அடையவே முடியாது. அப்ப இதை விட வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் ஆசையை அறுக்க வேண்டும் என்று சொல்ல அதை அவர் சொல்லுகிறார். இந்த ஒரு குரங்கு இருக்குது என்ன சொன்னா, அந்த குரங்குக்கு சாராயத்தையும் ஊத்தி அது ஒரு பாம்பும் கடிச்சிட்டா அது எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையுமோ அது போல நம்முடைய மனது அலைகின்றது. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, மனமேனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே நீதான் என்னை மற்றவர் போல் நினைத்தனையோ, என் சொல்வழியே நடந்தால் நீ சுகமாக இருக்கலாம், அன்றி தினை அளவேனும் அதிகாரம் செலுத்துவாயின் உலகம் பழிக்குமாறு உன்னை நான் அடக்கி விடுவேன். யார் சொல்றது? வள்ளல் பெருமான் சொல்றார். இப்போ ஒருத்தர் திருடிட்டான் அல்லது ஏதாவது கட்ட வேலை செஞ்சானா என்ன பண்ணுவான்? அவனை அந்த காலத்துல கம்பத்தை கட்டி வச்சு ஊரே சேர்ந்து அடிப்பாங்க. அப்ப அவன் அடங்குவான், திருந்துவான். அதே போல வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் மனசுகிட்ட, மனமே நீ நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா சுகமா இருக்கலாம், ஆனால் நீ என்னை அதைப்பார், டிவியை பாரு, சேனலை பாரு, அந்த அழகான பெண்களை பார். இன்னைக்கு இது வள்ளலாருடைய மனம் தான் சொல்றேன். ஆபாச படங்கள், குழந்தைகளை வளர்க்கின்றார்களே, பொள்ளாச்சி சம்பவங்கள் எதனால் ஏற்படுகிறது? வள்ளலாரை பின்பற்றினால் அது நடக்குமா? இளம் பெண்கள் அண்ணா அண்ணா என்னை விட்டு விடுங்கள் அண்ணா, என்னை விட்டு விடுங்கள் அண்ணா என்று கதறுகிறார்கள். எதற்காக? பேஸ்புக், முகநூல் என்று சொல்லக்கூடிய இந்த டிவி, இந்த செல்போன் மிகவும் நம்முடைய சமுதாயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே.
முதல்ல நீ அப்பாவும் அம்மாவும் குழந்தைய செல்ல பார்க்காத, டிவியை பார்க்காத என்று சொல்லுவதை விட நீ செல் இல்லாம இரு, நீ டிவி இல்லாம இரு, அப்போ உன் குழந்தை கண்டிப்பா அது இல்லாம இருக்கும். எந்த குழந்தையும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகின்றன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புகை, மது, போதை, ஆபாசம் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் உங்கள் குழந்தைக்கு தீய நண்பர்களின் மூலமாகவே வருகிறது. கூடா நட்பு கேடாய் முடியும். உங்கள் குழந்தையை நீங்கள் அணுகுங்கள், அந்த குழந்தையை வள்ளலார் காட்டிய மார்க்கத்திலே வளங்கள். அந்த குழந்தை சற்று ஏறுமாறாக தடுமாறி செல்கிற போது அதை ஃபாலோ செய்து அவர்களுக்கு அன்பினாலே அந்த குழந்தையை திருத்த வேண்டும். பொள்ளாச்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் முகநூல்ல, அந்த பேஸ்புக்ல இன்னைக்கு குழந்தை வளர்க்கிற போது சாதாரணமா ஒரு 12 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு கூட அந்த பேஸ்புக்ல வருது. அப்போ நீங்க முன்ன பின்ன முகம் தெரியாத ஆட்களை பேஸ்புக்ல போய் அந்த குழந்தை ஏன் அணுகுகிறது? வீட்டிலே அன்பு இல்லை, பெற்றவங்க கருதைய பத்த பொண்ண சொல்றாங்க, கருதைய உட்காரு படி என்று மூஞ்சை காட்டி அந்த இடத்துல அன்பு செலுத்தாமல் அந்த பெண் குழந்தையை அடிமைப்படுத்துகிற போது தன்னை யாராவது அன்பாக பேசுவார்களா, நேசிப்பார்களா என்று யோசிக்கிற அந்த குழந்தை பேஸ்புக்கிலே ஒருவன் நீ அழகாக இருக்கிறாய், இவ்வளவு அழகாக இருக்கிறாயே என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தையை காதலிலே மயங்கி அந்த குழந்தை பணத்தை எடுத்து கொண்டு போய் அவரிடத்திலே மாட்டிக்கொண்டு அவன் அதை வீடியோவாக எடுத்து பணம் சம்பாதித்து தவறான பாதையிலே செல்லுகிறான். அப்ப வள்ளலார் காட்டிய இந்த ஆசை அருமீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்டை எடுத்துக்கிட்டு காமம் நமக்கு உதவாது, ஆசை நமக்கு உதவாது, இது எல்லாம் இந்த மண்ணுலகத்திற்கு தேவை இல்லை என்று நாம் குடும்பத்தினர்கள் முடிவு செய்தால் குழந்தைகளும் அதை பின்பற்றுவார்கள். அதனாலதான் மடமெனும் ஒரு பேய்க்குரங்கு மடப்பையலே நீதான் என்னை மற்றவர் போல் நினைத்தனையோ தினையளவேனும் என் மீது அதிகாரம் செலுத்துவாயின் உலகம் பழிக்குமாறு உன்னை நான் அடக்கி விடுவேன். இந்த உலகத்தவர்கள் எல்லாம் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ என்னை அவர்களை போல நினைத்து விட்டாயா? நான் இந்த உலகத்திற்கே சன்மார்க்க நெறியை போதிக்க வந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு அறச்சாலையை, தர்மச்சாலையை ஏற்படுத்தி இந்த வயிற்று பசி நெருப்பாக வருகிறது, அதை அடக்கி அவர்களுக்கு அந்த ஆர்வலர்களுக்கெல்லாம் அன்பு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். என் கொள்கைக்கு நீ ஒத்துழைத்தால் என்னோடு நீ சுகமாக இருக்கலாம், என்னை நீ ஆள நினைத்தால் நீ அடிமையாக மாறிவிடுவாய் என்று எப்படி திருடிவிட்டால் ஒருவனை கம்பத்திலே கட்டி அவனை உதைப்பார்களோ அதே போல இந்த மனம் என்கின்ற குரங்கை வள்ளல் பெருமான் ஒரு கம்பத்திலே கட்டி உன்னை நான் அடிப்பேன் என்று மனதை ஆதிக்கம் செலுத்தி அதை தான் சொல்லுகின்ற சன்மார்க்க வழிக்கு செம்மைப்படுத்தி நடக்க வைத்தார். அதனாலதான் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று கவிஞர் சொன்னதை போல முதலிலே தன்னை வள்ளலார் யோசித்து தன் மனதுக்குள் இந்த சமுதாயத்தையும் பார்த்து இந்த சமூகத்தில் அவலப்பட்டிருக்கின்ற பசியால் நோயால் வாடி இருக்கக்கூடிய ஆன்மீக ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். அவர்கள் இறைவனை தேடுவதற்கு பல மார்க்கங்களை இன்றைக்கு கையிலே எடுத்திருக்கிறார்கள். கடவுள் என்று சொல்லக்கூடிய கற்பீதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புராண கதைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாறி இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த காலத்தில் சொர்க்கத்தை தேடுவதற்காக பல மதங்கள் வந்தது. என்னென்ன சொன்னாங்க? நீ இறைவனை பார்க்க வேண்டுமா, சொர்க்கத்துக்கு வர வேண்டுமா, எங்கள் மதத்தை பின்பற்றுங்கள் என்று பல ஞானிகளும் அறிவாளர்களும் சான்றோர்களும் தோன்றினார்கள். அது தவறில்லை. ஆனால் அதே வழியிலே வந்த வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், நீ சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ எங்கேயும் போய் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னிசைவீனையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கை இல்ல சார், இல்ல அவங்க கிளம்புறாங்க, சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு போங்க, கொஞ்சம் சாப்பிட்டு. சரி.
இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகைய துவல்கையர் ஒருபால். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று வீணையை வைத்து மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தவமாய் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தவம் செய்து கல்லாகவே புற்றாகவே மாறிவிட்டார்கள். அவர்கள் மீது பாம்புகள் வந்து ஊர்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், வள்ளல் பெருமான் நீ காட்டுக்கு செல்ல வேண்டியதில்லை, கருந்தவம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை, சடாமுடி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ வீட்டிலேயே இருக்கலாம். உன்னை தேடி நீ இருக்கக்கூடிய இடத்திற்கே உன்னுடைய தந்தையாகிய நான் வருவேன் என்று உலகத்தில் மாற்று சிந்தனையை உருவாக்கிய வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நம்மிடத்திலே வருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இரண்டு சிறிய விஷயங்கள் தான். ஒன்று, ஜீவகாரணிய ஒழுக்கம். அது தன் உயிரை போல மற்ற உயிர்களை நீ நேசிக்க வேண்டும். எந்த உயிர்களையும் கொலை செய்யக்கூடாது. நான் கொலை பண்றதில்லை. நான் வீட்டில் கலம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல பாய் தான் விற்கிறாரு. நான் போய் வாங்கி அந்த மசாலா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுல என்ன உங்களுக்கு என்று சொன்னால், அதையும் நீ செய்யக்கூடாது. உயிர் கொலை செய்யக்கூடாது. ஊனையும் உண்ணக்கூடாது. சில பேர் போய் கேட்கிறார்கள், ஆஃப் ஆயில் கொடு என்று கேட்கிறார்கள். ஆஃப் ஆயில் என்று சொன்னால், ஒரு எரிகின்ற கல்லை வைத்து விட்டு அதிலே ஒரு கோழியினுடைய முட்டையை உடைத்து ஊற்றி பாதி வேக்காட்டில் மசாலா போட்டு சாப்பிடுகிறார்களே. நாம் கேட்கிறோம், உங்கள் வீட்டு குழந்தை ஒரு நெருப்பு தட்டிலே வைத்து மசாலா போட்டு கொடுத்தால் உன்னால் சாப்பிட முடியுமா? அது கோழியின் குழந்தை இல்லையா? கோழிக்கும் நம்ம போல உயிர் இருக்கிறது இல்லையா? அதனால்தான் வள்ளல் பெருமான் எந்த உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், எந்த உயிரையும் உயிர் கொலை செய்யக்கூடாது. எந்த உயிர் பசித்தாலும் அந்த உயிருக்கு நீங்கள் இந்த ஆகாரம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை செய்ய வேண்டும். அப்படி அன்னதானத்தை செய்தால் நீங்கள் இறைவனை அடையலாம், சன்மார்க்க நெறியிலே உய்விக்கலாம். அததான் வடலூர்ல வள்ளல் பெருமான் அவருடைய பெருவெளி, அந்த பெருவெளியிலே சத்திய ஞான சபையை ஏற்படுத்தி பக்கத்திலேயே தர்மசாலையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சத்திய ஞான சபைக்குள்ளே செல்வதற்கு ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார். இந்த சத்திய ஞான சபைக்குள்ளே செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயிர் கொலை செய்யாத உத்தவர்கள் மட்டும்தான் இந்த சத்திய ஞான சபைக்குள்ளே செல்ல முடியும். தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நாடு முழுவதும் சென்று ஒரு முறை வடலூருக்கு செல்லுகிறார். வடலூருக்கு சென்று இதை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அங்கே அந்த சத்திய ஞான சபைக்குள்ளே செல்லுவதற்கு முயற்சி செய்கிற போது அங்கே எழுதியிருக்கிறது, உயிர் கொலை செய்யக்கூடியவர்கள், ஊன் உண்பவர்கள் இந்த சத்திய ஞான சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்ன போது, கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் ஒரு அடி பின்னாடி வந்து தன் தோழர்கள் உடைய சேரிலே உட்கார்ந்து விட்டார். எல்லோரும் கேட்டார்கள், ஏன் இந்த சத்திய ஞான சபைக்குள்ளே நீங்கள் செல்லக்கூடாது என்று சொல்ல, இல்லை, ஒரு பெரியவர்களை எழுதி வைத்திருக்கிறார், உயிர் கொலை செய்பவர்கள் யாரும் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், நான் ஊன் சாப்பிடுகிறேன், அதனால் போக மாட்டேன் என்று சொன்னார் என்று சொன்னால், அப்படி அந்த சத்திய ஞான சபைக்குள்ளே செல்லுவதற்கு ஒரு கண்டிஷன், ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் சொன்னார், அந்த உயிர் கொலை செய்கிறாரே அவருக்கு கூட வயிறு இருக்கிறது, அவருக்கு கூட பசிக்கும், அவர் இங்கே வந்தால் இந்த அன்னதான கூடத்திலே போய் சாப்பிடுவதற்கு தடை இல்லை, யார் வேண்டாமானாலும் போய் இந்த தர்மசாலையிலே சாப்பிடலாம் என்று இரண்டு விஷயங்களை செய்தார். ஒன்று, உயிர் கொலை செய்யாதே, எல்லா உயிர்களையும் உன்னுயிரை போல நீ நேசி, அதே போல பசித்த வயிறுக்கு சோறு போடு. இது இரண்டையும் நீ செய்தால் நீயே தெய்வமாகலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வாழ்வையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்கிற மனித நீதியை உலகத்தில் தன் மனதை கட்டுப்படுத்தி, பேராசைகளை கட்டுப்படுத்தி எளிமையாக வாழ்வதற்கு, உலக உயிர்களை எல்லாம் ஒன்றாக நேசிப்பதற்கு வள்ளல் பெருமான் சொன்ன மார்க்கம்தான் சன்மார்க்கம். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர குப்பையிலே,
ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நீதியிலே சன்மார்க்க நெறிதலிலே நிற்க திருத்தமிழும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே என்று இந்த உலகத்திற்கு ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம், என் ஜாதி தான் பெருசு, என் மதம் தான் பெருசு என்று மக்கள் இறைவனை தேடுகிற முயற்சி அந்த சைவத்தில் கூட சொல்லி இருப்பார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை போலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் அருளுவதினியே பால் நினைந்தோட்டும் தாயினும் சாட பறிந்து பாவியனுடைய ஊடினை உருக்கி உள்ளொளி பெருக்கி குழப்பில் ஆனந்தமாய தேனினை சோரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் அருளுவதினியே. இந்த சைவத்துல சொல்றாரு, இதுவும் சிவத்தோட சேர்ந்து வரும். இது நமக்கு முதல் பிறவி இல்லை, நமக்கு லட்சக்கணக்கான பிறவிகள் பிறந்திருக்கிறோம். அந்தந்த பிறவிகள் பல பாவங்கள் செய்திருக்கிறோம். நாம் கடைசியாக எதுவாக பிறக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுவாக அடுத்த பிறவியிலே பிறப்போம். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடு உற்றேன். இந்த உலகத்தில் நான் புல்லாக பிறந்தேன், புழுவாக பிறந்தேன், மரமாக பிறந்தேன், ராஜாவாக பிறந்தேன், தாத்தாவாக பிறந்தேன், பேரனாக பிறந்தேன், கொல்லு பேரனாக பிறந்தேன். கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் போது கூட ஒரு குறிப்பிட்ட நிலை தாண்டி ஐ எம் டயர்டு என்று கம்ப்யூட்டர் சொல்லும். இந்த ஆன்மா சொல்லுகிறது, நான் பிறந்து இழைத்து போய்விட்டேன். இந்த உலகத்தில் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று தேடுகிற முயற்சியிலே நான் ஈடுபட்டு அதற்காக புல்லாக பூடாக புழுவாக பிறந்து நான் கடைசியிலே ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் சொர்க்கம் என்பது எங்கே தெரியுமா இருக்கிறது? என்னுடைய இறைவன் சிவபெருமானுடைய பாதங்களுக்கு அடியிலே இருக்கிறது. அப்பா பாதம் இருக்கிறது, அந்த பாதத்தை எடுத்தா சிவபெருமானுடைய அந்த சொர்க்கத்தை அடையலாம், மோட்சத்தை. இப்போ ஐயா சிவகுமார் ஐயா கிட்ட சொல்லி ஒரு ஜேசிபிக்கு ஆர்டர் பண்ணின்னு சொல்லி ஜேசிபி வச்சு சிவபெருமானுடைய காலை கட்டி இருக்க முடியுமா? அது வன்முறை. அதான் வள்ளலார் காட்டிய மார்க்கம் இங்கே சொல்லுகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாரம்மை நன்னெறிக்கு உய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமசிவாயவே. நீ இறைவனை அடைய வேண்டும், அதற்கு காம லோப மதமாச்சரிய ஆணவ ஆசைகளை அறுத்தால் இறைவனை அடையலாம், அன்பாலே இறைவனை வெல்ல முடியும். அப்படிங்கிறதுனால நாம் சன்மார்க்கத்தை பின்பற்றினால் எளிமையாக இறைவனை அடைய முடியும். அதற்காக நீங்கள் கடுந்தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கைப்பொருட்களை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பதை நீங்கள் முழுவதுமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிடுவதை மற்ற உயிர்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசித்து எந்த உயிர்களையும் கொல்லாமையை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் இறைவனை அடையலாம். அதுதான் இந்த கான்செப்ட். இதை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொண்டு, இறைவன் சிவபெருமான் வேற, நம்முடைய ராமலிங்கர் வேற கிடையாது. அவருடைய அருளாலே இந்த உலகத்தில் அத வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரும் தேங்காவா கொடுத்தாங்க. ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? மட்டை எடுத்துட்டு
ஓட்டை உடைச்சிட்டு உள்ள இருக்கிற தேங்காவை எடுத்து அதே உங்களால கழிக்க முடியாதுன்னு நல்லா சட்னியா செஞ்சு கையில கொண்டு கொடுத்துட்டாரு. அதுதான் நம்முடைய மார்க்கம். இதை நீங்கள் பின்பற்றி அழகாக இட்லியை துவைச்சு அந்த சட்டினியை துவைப்பதை போல இந்த மார்க்கம் எளிதாக இருக்கிறது. இதை நீங்கள் குழைத்து எடுத்து சாப்பிட்டு அமுதமாக பேரானந்த அமுதத்தை அடையலாம். இறைவனை அடைந்தால் எல்லா விதமான நலமும் பெறலாம். ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வாய்ப்பு சொல்லி வாழ்த்து பாடுகிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிடி இல்லாத உடலும் சலியாத வனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத குடை என்று சொல்லக்கூடிய 16 செல்வமும் நீங்களும் நாடும் பெற்று சுகமாய் வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாரும் குழந்தைகளை இட்டு வரணும். நீங்க அடுத்து வரும்போது 10 பேர் கூப்பிட்டு வரணும். இங்க உங்களுக்கு ஏதாவது பணம் கேட்கறாங்களா வர்றதுக்கு? இங்க வந்தீங்கன்னா சாப்பாடும் போடுவாங்க, காதுக்கு இனிமையான செய்தியும் கிடைக்கும். நீங்கள் மோட்சத்துக்கு செல்லலாம், நீங்களே கடவுளாக மாறலாம். இந்த மார்க்கத்தை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு தானே, இங்க வரலாம் கேட்கலாம், எல்லாரும் வரலாம். வந்தால் நீங்க பாருங்க, நீங்க சாமி இவன் திருட்டு குடும்பம் மோசமான குடும்பம் அப்படின்னு ஊர்ல சில குடும்பங்கள் இருப்பார்கள். ஆனா நீங்க எந்த சாமியாவது கும்பிட்டோம், இவங்க சஷ்டிக்கு சாப்பாடு போடுறாங்க, இவங்க கிருத்திக்கு சாப்பாடு போடுறாங்க, இவங்க பிரதோஷத்துக்கு சாப்பாடு போடுறாங்க, இவங்க தான் இந்த ஊர்ல வந்து நெருப்பு பண்றாங்க, கூழ் வாங்குறாங்கன்னு சொல்லி ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய எந்த குடும்பத்தையாவது பாருங்கள், அவர்கள் கெட்டு விட்டார்கள் என்று சத்தியமாக யாரும் சொல்லவே மாட்டார். ஏனென்றால் இது உண்மை. இந்த மார்க்கம் தான் இந்த உலகத்திற்கு தேவை. இந்த சன்மார்க்கத்திலே வந்து நாம் இணைய வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்ம நேயம் கொண்ட சான்றோர்களே, இன்றைய தினம் வள்ளல் பெருமானின் வார வழிபாட்டு தினம். இந்த வார வழிபாடு இந்த நாள் பொன்னாட்டிலே பதிக்க வேண்டிய நன்னாளாக மாற்றி தந்த அருமை சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பேச்சாளரும் நம்முடைய மாவட்டத்தின் இளைஞரணி அமைப்பாளருமான அருமை சகோதரர் அவர்களின் பொற்பாதங்களை உச்சி சூட்டி, ஐயா அவர்கள் கழக பணியாகட்டும் கடவுள் பணியாகட்டும் முத்திரை பதிப்பதிலே முன்னின்று கொண்டிருக்கின்றார் என்பதற்கு பத்திரமாக ஒரு சில சான்றுகளை உங்களிடம் பதிய வைத்து நேரடியாக மனுமுறை கண்ட வாசகம், ஜோதி தரிசனம், அனைவருக்கும் உணவு. வள்ளல் பெருமான் ஜாதியும் சமயத்தையும் கடந்தவர் என்பதை தெளிவாக எடுத்து காட்டினார். அவருடைய ஆன்மீக ஞானம், அவருடைய நூலறிவை கண்டு இந்த கலம்பூர் சன்மார்க்க சங்கம் அவரை பாராட்டி உச்சி சூட்டி மகிழ்கின்றது. காரணம், வந்தவனே சொன்னார், சிவனை சொன்னார், சைவத்தை சொன்னார், பெருமாளை பாடினார், வைணவத்தை பாடினார், இரண்டையும் இணைத்து வள்ளலாரை பாடினார். பல அற்புதமான கருத்துக்களை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக விளங்கி இருக்கின்ற சிவபெருமான், மகனே கொலை புரிவார் தவிர மற்றெல்லாரும் நம் குலத்தவரே, நீ என் குலத்து முதல் மகன் ஆதலால் இப்பணியிட்டனன் என்று சொல்லி அவர்களுக்கு பயிர்ப்புறும் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக பண்புதவேல் நண்புரையேல் அவர்கள் சன்மார்க்க சங்கம் அடையும் வரை எம்மானை நம்மானை என்கின்ற ஒரு பாடலை உள்வாங்கி அருமையான கருத்தினை உங்களிடமே வைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் மனமெனும் குரங்கு பயலை நான் அடக்கி விடுவேன், யார் என்று என்னை நினைத்தாய், ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே, என் பேச்சு கேட்டு அடங்கி இருந்தால் இரு என்ற ஒரு பாடலையும் கூறி சிவபெருமான் நெற்றியிலே சூடியுள்ள நிலவை காட்டி, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பாடலின் கருத்துக்களை உங்களிடம் எல்லாம் அருமையாக பதிய வைத்தார். அத்தகைய பெருந்தகைக்கு கலம்பூர் சன்மார்க்க சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறது. ஐயா அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம், இந்த அரசியல் பணி இல்லாத நாள் என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி சன்மார்க்க சங்கத்துல ஓய்வு இருக்குதோ அன்னைக்கெல்லாம் நம்ம சங்கத்துக்கு வருகை தந்து அவருடைய கருத்தை கேட்பதற்கு கலம்பூர் பகுதியில் உள்ள சன்மார்க்கிகளும்
பொதுமக்களும் செவி சாய்த்து அவருடைய இசைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியினை இந்த நேரத்திலே பதிய வைத்து, ஏன்னா அவர்களுக்கு பல்வேறு பணி இருக்குது, கட்சி பணி இருந்தாலும் கூட கடவுள் பணிக்கும் ஓய்வு கிடைக்கும் போது அவர்கள் எல்லாம் வல்ல திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த இப்பிறவியிலேயே மரணமில்லாத ஒரு பெருவாய்வை பெற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஐயாவுடைய பொருளுக்காக மேயர் வகுப்புமாக இந்த மனுமுறை கண்ட வாசகத்தையும் ஜோதி பாடலையும் பாடுமாறு ஐயாவுக்கே ஒப்படைக்கிறோம். அப்படியே படிச்சிடுங்க, படிச்சுட்டு ஜோதி பாட்டு மனுமுறை கண்ட வாசகம் ஃபர்ஸ்ட் நல்லோர் மனதை நடக்க செய்தேன் அது உட்காந்து படிக்கும். ஜோதி காட்டும் போது மட்டும் எழுந்துக்கு. மனுமுறை கண்ட வாசகம். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னாரம் பேசி வாழ்வு அழித்தேனோ, குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எறிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கடந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பறவையை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, பெரியோரை பாட்டில் பிழை செய்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூசணம் செய்தேனோ, தந்தை தாய்மொழியை தள்ளி வைத்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னது என்று அறியேனே. ஐயாவுடைய மனுமுறை கண்ட வாசகம். இதுக்கு விளக்கமே தேவையில்ல. ஜோதி பாட்டு பாடும்போது ஏன் எல்லாரும் சாமி ஜோதி ஜோதி சுயம் ஆமா பாடுங்க அப்படியே. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம்.
வாமஜோதி வாமஜோதி ஜோமஜோதி வானஜோதி ஞானஜோதி மகாஜோதி மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி व्योमज्योति ஏறுஜோதி வீருஜோதி ஏகஜோதி 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 ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற வேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கடை மறந்தாலும் நற்றத்தவர் நெஞ்சத்து உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன். எல்லாரும் சாப்பிட்டு போங்க, யாரும் போயிடாதீங்க. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை சொல்ல வாங்க வாங்க சார் வாமா வா அவரு சார சாம்பார் ஊத்த சொல்லு விடுங்க சரிங்களா சார் போட்டு அவருக்கு வெளியே வந்துருமா வெளியே வந்துருமா வெளியே மூணு பேர் தம்மா வெளியே வந்து வெளியே வாங்க எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வந்துருங்க வெளியே வாங்கம்மா கேட்டு சாத்திடுவோம் இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா சரிக்கட்டு நம்ம வெளியே வாங்க மொத்த பேர் இருக்கிறது 10 பேர் தான் இருக்கு வரிசையா வாங்கல எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது வெளியே வா வெளியே வாமா வாங்கணுங்க அப்படியே போங்கம்மா முன்ன போமா வெளியே விடுமா வாங்கணும் நீ வெளியே வாமா அதெல்லாம் எக்ஸப்ஷனே கிடையாது வெளியே வாமா கேட்டு விடுமா பையன் வெளியே வந்துரு வெளியே போமா அப்படியே வெளியே ஏமா வரிசையா வாங்கல கொஞ்சம் அப்படியே அப்படியே போய் சாம்பார் வாங்கி வெளியே வந்துருமா வாங்கிக்கணும் வாங்கி வெளியே வா எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியலம்மா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஏமா வரிசையா வாங்கம்மா வரிசையா நிக்கிறாரு கொஞ்சம் எல்லாரும் சாப்பாடு இருக்குது வரிசையா வா ஒரு கையில் தான் கொடுக்குறான் வரிசையா வராரு ஆமா வரிசையா ஆமா எல்லாரும் சாப்பாடு இருக்குது ஏன் அவ்வளோ அவசரம் பண்றீங்க இருங்க இருங்க வாணா நீ வாணா தண்ணி சார் வாங்கி வச்சிட்டேன் வாங்க இங்க தாத்தா இங்க வந்து வாங்குறானா நின்னுங்கிறியாண்ணா அந்த பக்கம் போ பாத்திரத்துல போட்டு வந்தா என்ன மாதிரி வருதுன்னா
ரெண்டாவது முறை வாங்க கொடுக்காத